அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு நம்ம தவற விட்டுடக்கூடாதுங்க. இந்த நாளை நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுதோ அதை அனைத்தையும் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் இனி வர வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை இந்த நாள் கொடுத்தே தீருங்க. அதாவது நீங்கள் பணத்திற்காகவும் இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம், அதாவது பரிகாரம் பண்ணலாம். இல்லை உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னாலுமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுதோ அது அனைத்தையும் நம்ம பண்ணிடலாம். ₹1 கூட செலவு கிடையாது. இந்த 888 பற்றி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவும் மறக்காமல் பார்த்து அதன்படி நீங்கள் செஞ்சுடுங்க. இனி இந்த நாள் கிடைக்க வாய்ப்பில்லை. 3 முறை 8 வருது பாருங்கள் ஒரே நாளில். அதாவது மாதமும் 8, கிழமையும் 8, வருஷமும் 8. அதாவது 2024 கூட்டணும்னா நம்மளுக்கு 8 வரும். இந்த 3 8யுமே நம்ம கூட்டணும்னா 24 வரும். இந்த 24 2+4 கூட்டணும்னா 6 வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 3மே வியாழக்கிழமையில் வந்திருக்கு. குருவோட அம்சமும் பொருந்திருக்கு, சுக்கிரனுடைய அம்சமும் பொருந்திருக்கு, சனி பகவானுடைய அம்சமும் பொருந்திருக்கு. ஒருத்தவங்க நல்ல ராஜபோக வாழ்க்கை வாழணும், நல்ல சீரும் சிறப்புமாக வாழணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 கிரகத்தோட அமைப்பு நம்ம ஜாதகத்தில் கரெக்டாக இருந்தால் தான் அது நமக்கு அமையும். அதாவது நமக்கு குரு பார்வையும் வேணும், சந்திரனுடைய அனுகிரகமும் வேணும், சனி பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் போகும். அதனால் இந்த நாளுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த நாளில் நம்ம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அதை இன்றைய நாளில் நீங்கள் செஞ்சுடுங்க. ₹1 கூட செலவு கிடையாது. வீட்டில் நீங்கள் ஒரு பேப்பர், ஒயிட் கலர் பேப்பரும் ஒரு பிரியாணி இலை இருந்தால் மட்டும் போதும். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து செஞ்சுடுங்க. அது கூடவே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அடித்து சொல்கிறேங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த நாளில் இந்த ஒரு அனிமல் உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதாவது லயன் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நாளில் லயனுக்குரிய பவர் அதிகமாக இருக்கும், சிங்கத்துடைய பவர் அதிகமாக இருக்கும். நம்ம வராகி அன்னையின் வாகனம் சிம்மம், அதாவது வஜ்ர கோஷத்தை இன்றைக்கி மறக்காமல் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் சரி, உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னா அதையுமே மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வஜ்ரகோஷம் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் சொல்லிடுங்க. இப்படி நீங்கள் வஜ்ரகோஷம் சொல்லும்போது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், இது வரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் வஜ்ரகோஷம் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான வார்த்தை வஜ்ரகோஷம். இதை நீங்கள் இன்றைய முழுக்க நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களால் சொல்ல முடியலன்னா இரவு 8லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே வஜ்ரகோஷம், இந்த 1 மணி நேரம் மட்டும் வஜ்ரகோஷம் சொல்லுங்கள். அது கூடவே உங்களால் சொல்ல முடியலன்னா நீங்கள் ஒரு நோட்டில் கூட வஜ்ரகோஷம் எழுதலாம். நோட்டுக்கு மேலே உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது நடந்து முடிஞ்சது போல் பாசிட்டிவாக எழுதிட்டு அதுக்கு கீழே வஜ்ரகோஷம்னு நீங்கள் எழுதலாம். அது கூடவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப் ஓனாயோட பவரும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, இது போல் ஏஞ்சல் தினங்களில் உல்ஃபோட பவரும் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் உல்ஃப் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்குது. நீங்கள் உல்ஃப் மேஜிக் பிகைன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன நினைத்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஒரு வேண்டுதலுக்கு உடனே நிறைவேறும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரார்த்தனைகள் இன்றே கூட உங்களுக்கு நிறைவேறலாம். சில பேருக்கு 1 நாள் 2 நாள் போகலாம். மேக்சிமம் 1 வாரத்துக்கு மேலே போகவே போகாது. அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியது. பணத்திற்காகவும் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, கடன் பிரச்சனை இருக்குது, வேறு எந்த ஒரு வேண்டுதலாக கூட இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வதற்கு முன்பு உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன்லி பிரிங் உல்ஃப் சாம் டன் 0808. Suddenly bring wolf charm done 0808. Suddenly bring wolf charm
டன் 0808. இதை 8லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். முதல்ல வஜ்ரகோஷம் ஒரு 1/2 hour சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த உல்ஃபோட இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லும்போதும் எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நீங்கள் கேட்ட பணமும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னா அந்த பணமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இந்த நாள் கிடைக்கிறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. இதை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை சொல்ல முடியலனாலும் நீங்கள் நோட்டில் ஒரு ரெட் கலர் பென்னால் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் இதை நீங்கள் எழுதலாம். சடன்லி பிரிங் உல்ஃப் சாம் டன் 0808. இதை பார்த்து அப்படியே ஒரு பேஜ் முழுக்க எழுதலாம். இல்லை 108 முறை எழுதலாம். உங்களால் எத்தனை முறை எழுத முடியுதோ எழுதுங்க. நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே எழுத பாருங்கள். அப்போ முடியலினாலும் பரவாயில்ல. ஒரு 12 மணிக்குள்ளேயாவது நான் சொன்ன இந்த 2 வார்த்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். மறுநாள் நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு அற்புத பலனை இது கொடுக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.